ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீட்டில் இருந்து தைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீட்டில் இருந்து தைக்கிறவங்களாலையுமே ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும், அதாவது 50,000 வரைக்குங்கிறது இல்லை, அதுக்கு மேலே 30,000 ரூபாயிலிருந்து நீங்கள் எவ்வளோ நாளும் நீங்களும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்தில் நீங்கள் வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு மாதத்தில் நீங்கள் 30,000 நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸு, ஒரு மோட்டிவேஷ்னலாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸு, மோட்டிவேஷ்னல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடையிலேருந்து ஸ்டிச் பண்ணுறவங்களால தான் நிறையா சம்பாதிக்க முடியும், வீட்டில் இருந்து பண்ணுறவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்ருக்கலாம். அவங்களோட செலவுகளுக்கு மட்டும்தான் தைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் நம்மளோட ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது தான். நீங்கள் ஷாப் வச்சு தைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கும். நம்ம ஷாப் வச்சுருக்கோம், கரண்ட்டு பில் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய இருக்கும். அந்த இதெல்லாம் கட்டுறதுக்காக அவங்க அதிகமாக சம்பாதிச்சாதான் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனை நீங்களாக தான் கொண்டு வரணும். ஸோ உங்களுக்கும் ஒரு சில தேவைகள் இருக்கும். நம்மளுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இன்னொரு இடத்துல கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நம்மளோட ஒரு பிஸ்னஸ், நம்மளுக்கான ஒரு அடையாளத்தை நம்ம உருவாக்கணும். ஸோ அப்படின்னு ஒரு இதை நினச்சிக்கிட்டு நீங்களே உங்களுக்கான ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனை நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நிறைய ப்ளவுஸ் இருக்கும், ஆனாலும் தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போனா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ முதல்ல உங்களுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். உங்களோட சோம்பேறித்தனத்தை எல்லாம் தூக்கி நீங்கள் ஓரம் கட்டணும். ஸோ நம்மளுக்கான ஒரு அடையாளத்தை நம்ம உருவாக்கணும். நம்மளோட ஒரு இதில் நம்மளோட ஒரு உழைப்பில் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரணும். அதுதான் ஒரு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற ஒர்க்கை எல்லாமே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பக்கம் வந்துடணும். ஸோ ஸ்டிச்சிங் பண்ண வர்றீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதுதான் டைம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு நார்மல் ப்ளவுஸு அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு 1 hour ஆகலாம். ஒரு லைனிங் ப்ளவுஸ்னால் மேக்ஸிமம் ஒரு 2 hour ஆகலாம். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டிசைன் ப்ளவுஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா ஒரு 3 hours 4 hours தான். அதுக்கு மேலே நீங்கள் டைம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த டைம் கொடுத்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு 1 day நீங்கள் ஒரு காலையில் ஒரு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் 6 அப்படி இல்லை நைட்டு ஒரு 8க்குள்ளேயே நீங்கள் ஒரு 6 blouse 7 blouse ஸ்டிச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைம் கொடுத்துக்கணும். நீங்கள் உங்களோட ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த டைமுக்குள்ளே இதை ஸ்டிச் பண்ணிடணும், இன்றைக்கி இவ்வளோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸு, ஒரு லைனிங் ப்ளவுஸ் 200 அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 5 blouse ஸ்டிச் பண்ணாலே போதும். நீங்கள் 1000 rupeesக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுவீங்க. ஸோ 1000 rupeesக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா 1 monthக்கு நீங்கள் 30,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது உங்களால் ஸ்டிச் பண்ண முடிஞ்சது. உங்களால் நீங்கள் ஒரு 5 blouse ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக 1 monthல 30,000 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதிலிருந்து நீங்கள் உங்களோட ஒர்க்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதிகமாக நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ நீங்கள் அதெல்லாம் பண்ணணும். ஸோ ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ நீங்கள் என்னென்ன ஸ்டெப்
ஸ்டெப்பு எந்தெந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் கஸ்டமர்கிட்ட உங்களோட ஒர்க்கை நீங்கள் கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து அதிகமான ஆர்டர்ஸை நீங்கள் எடுக்கணும். ஸோ கஸ்டமர் வந்து நிறைய பேர் உங்கள்கிட்ட ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுற ப்ளவுஸ் போக ஒரு நாளைக்கு நீங்கள் 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 ப்ளவுஸ் 20 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து வரணும். அப்படி வருதுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக நீங்கள் ஆள் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆள் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது 3ல் 1 பங்கு தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். 2 பங்கு வந்து உங்களுக்கு ஒரு கட்டிங் பண்ணுறதுக்காகவும் அப்புறம் இந்த மாதிரி செலவுகளுக்காகவும் வந்து 2 பங்கு நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட தொழிலை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும்போது உங்களுக்கு வந்து அதுலேயும் வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ 30,000 வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க. ஸோ அதிலேருந்து நீங்கள் உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும்போது உங்களுக்கு அதை விட வந்து எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். 10,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் கிடைக்கும். பெரிய பெரிய ஆர்டர்ஸாக வந்து எடுத்து பண்ணுங்கள். அதை எப்படி சொல்கிறது, நீங்கள் ஆட்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது போக நீங்கள் ஒரு பெரிய ஆர்டர்ஸ் ஒரு ஷாப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஷாப் வச்சுருந்தா தான் பெரிய ஆர்டர்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலாக நீங்கள் ஒரு பெரிய ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் எடுத்து பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன வேணும், ஒரு தைரியம் வேணும். அவ்வளோதான், தைரியம் வேணும், மோட்டிவேஷ்னல் இருக்கணும். ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனல் உங்களுக்கு இருந்தாலே நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணி கூட உங்களோட பிஸ்னஸை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நிறைய பேரால் வந்து ஷாப் வச்சு வீட்டையும் பார்த்து அங்கேயும் போய் வந்து பண்ணுறது கஷ்டம். ஸோ உங்களுக்கான ஒரு ஒர்க்கை நீங்கள் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டோ நீங்கள் அந்த மாதிரி வந்து உங்களோட ஒர்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஈஸியாக நீங்களும் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுங்கிறது உங்களோட ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் வந்து பல மாதிரி யோசித்து உங்களோட ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வர்ற ஏர்னிங்ஸில் நீங்கள் வந்து செலவுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதில் போகும். ஸோ அப்படி நீங்கள் செலவுக்கு எடுக்கும்போது நீங்கள் அதை வந்து இப்போ ஒரு லைனிங்கோ இல்லை லேஸோ நீங்கள் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஹோல்சேல்லேருந்து மொத்தமாக வந்து பண்டலாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு செலவு அமௌண்ட் வந்து கம்மியாகும். அப்படி செலவு அமௌண்ட்டு கம்மியாகும்போது நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் மொத்தமாக எடுக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு அப்பப்போ வாங்குகிற அமௌண்ட்டை விட மொத்தமாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கம்மியான செலவு தான் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து நல்லாவே வந்து ஏர்னிங்ஸ் வந்து பண்ணலாம். ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஏர்னிங்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் அதுக்கான எஃபெக்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுக்கான எஃபெக்ட் கொடுத்து ஒரு ஐடியாவோட க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய ஏர்னிங்ஸ் வந்து நீங்களும் எடுக்கலாம் ஸ்டிச்சிங் ஒர்க்கில். இது மட்டும் இல்லை, நீங்கள் டெய்லரிங்லேருந்து அதுக்கு மேலே அடுத்த ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் கிளாஸ் கூட எடுக்கலாம். டெய்லரிங் பற்றி ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க, இல்லை ஆன்லைனோ ஆஃப்லைனோ இந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்டிச்சிங் ஒர்க்கை வச்சே நீங்கள் அதுலேயும் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட தொழிலை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் வந்து எல்லா இதுவுமே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணணும். ப்ளவுஸு, கவுனு, அந்த மாதிரி என்னென்ன டிசைன்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே பண்ணணும். அல்டர்னேஷன் ஒர்க்குக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதுவும் வந்து பண்ணி கொடுக்கணும். ஸோ நீங்கள் அல்டர்னேஷன் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா கஸ்டமர் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தாப்புல சார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து அதையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஏர்னிங்ஸ் வரதான் செய்யும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய விதமாக நீங்கள் ஒன்றா பண்ண உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச்சிங் ஒர்க்கில் எடுக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து நிறைய வந்து பார்த்துருந்தோம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லரிங் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.